Hi friends, this is Gayatri. Welcome to our channel. நம்ம வாழ்க்கையில உள்ள முக்கியமான செயல்கள்ல ஒண்ணு தாம்பத்தியம். அது அன்றாடம் நடந்துட்டே இருக்கணும் அல்லது அதை பத்தின இமேஜினேஷனாவது இருக்கணும். நல்ல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறவங்களோட ரகசியமே தொடர்ந்து தாம்பத்தியம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தாம்பத்திய எதிர்பார்ப்புங்கிறது மாறுபடும். தாம்பத்தியம் பண்ணிட்டு இருக்கும் போதோ அல்லது தொடக்கத்திலயோ பொண்ணுங்க மெயினா 7 விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு உரையாடுதல். கணவன்மார்கள் இன்னைக்கு புரட்டி எடுக்க போறேன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். தாம்பத்திய தொடக்கத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு கூஸ்பம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கவலையே பட வேணாங்க, எல்லாமே இலகுவா நடக்க ஆரம்பிச்சிடும். 99% பொண்ணுங்க கசமுசா வார்த்தைகளை தாம்பத்தியத்துக்கு முன்பு எதிர்பார்க்கறாங்க. தாம்பத்தியம் முடிந்த பின்பும் கணவர்ட்ட இருந்து அந்த கிளுகிளுப்பான வார்த்தைகள் எதிர்பார்க்கப்படும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. மௌனத்தால எதையுமே சாதிக்க முடியாது. பல பொண்ணுங்களுக்கு தாம்பத்தியம் நடந்துட்டு இருக்கும் போது தங்களோட தோற்றத்தை பத்தின கவலை இருக்கும். இதனாலதான் இவங்களுக்கு வெளிச்சம் அறவே பிடிக்காது. தோற்றத்தை மறைக்க முழுமையான இருளை தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுளான நிலைமைய கணவன்மார்கள் கொடுக்கவே கூடாதுங்க. தோற்றத்தை பத்தின உயர்வான சிந்தனைகளை கணவன்மார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது பொய்யா இருந்தா கூட பொண்ணுங்க எதிர்பார்க்கறதுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தோற்ற கவலையால கூட சில ஏடாகூடமான தாம்பத்திய நிலைக்கு பொண்ணுங்க சம்மதம் தெரிவிக்கிறது இல்ல. நான் ஆன்டி ஆயிட்டு இருக்கேன்னு மனைவிமார்கள் சொல்லும் போது நீங்க ஆமான்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு கொழு கொழுன்னு இருந்தாதான் இஷ்டங்கிற மாதிரி கொஞ்சம் கதைகளை அளந்து விடணும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சிறப்பா முடிவடையணும்னா இந்த உணவுங்கிறது நல்ல திருப்தியா இருக்கணும். தாம்பத்தியம் மேற்கொள்றதுக்கு முன்பு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுங்க. சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுங்க பசி தீண்டா தாம்பத்தியம் மூட ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா. அடுத்து ஆண்கள் பண்ற மிகப்பெரிய தவறு இந்த ஹர்ட்டிங்கான வார்த்தைகளை யூஸ் பண்றது. பேசுறதெல்லாம் பேசிட்டு தாம்பத்தியம் பண்ணலாம்னா பொண்ணு கிட்ட வேலைக்காகாது. தாம்பத்தியத்தின் போது தவறுகளை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆர்வம் மற்றும் ஈடுபாடுங்கிறது பொண்ணுங்களுக்கு 0 ஆயிரும். ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு சிறந்த உச்சத்தை மட்டும் கொடுக்கறதுன்னு திங்க் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட தருணங்கள் இருந்தா சிறப்பா தாங்க இருக்கும். தாம்பத்தியம்னு வந்துட்டா பல ஆண்கள் ரொம்பவே சீரியஸ் ஆயிடுறாங்க. அது அறவே கூடாதுங்க. விளையாட்டுத்தனம் தான் சிறந்த பண்பு. அதுக்குதான் சீரியஸா இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும். வேலை பார்க்கும்போது அவங்க எப்படியோ அப்படிதான் தாம்பத்தியத்திலயோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பாங்க. இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் விவரம் தாங்க. நல்ல கலகலன்னு இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சீரியஸா இருக்கிறவன் நல்லா சம்பாதிச்சிருப்பான், கலகலன்னு இருக்கிறவங்கிட்ட அதிக முன்னேற்றம் இருக்காது. அடுத்து கடைசியா தாம்பத்தியத்துல பொண்ணுங்க எதிர்பார்க்கறது நல்ல உச்சத்தை தரக்கூடிய இடங்களை வருடி கொடுக்கறது. இந்த வருடி கொடுக்கறதுங்கிறது தாம்பத்திய தருணங்கள்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாள் முழுக்க அது அவ்வப்போது அமைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.